ஒரு கோடை நாளில் ஒரு பயணி ஒரு கழுதையை வாடகைக்கு எடுத்து பாலைவனத்தில் பயணம் செய்தார். பயணி கழுதையின் மீது ஏறி இலக்கை நோக்கி பயணத்தைத் தொடங்கினார். கழுதையின் எஜமானனும் அவர்களுக்குப் பின்னால் சென்றான். கழுதை மற்றும் அவரது நிழல் சில மணி நேரங்களுக்குப் பிறகு கழுதையும் எஜமானும் சோர்வடைந்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வழியில் நிறுத்தின. சோர்வடைந்த மாஸ்டர் ஓய்வெடுக்க கழுதையின் நிழலின் கீழ் அமர்ந்தார். பயணியும் நிழலின் கீழ் உட்கார விரும்பினார். கழுதை மற்றும் அவரது நிழல். எனவே பயணி, நான் இந்த கழுதையை வாடகைக்கு அமர்த்தியுள்ளேன், அதனால் அதன் நிழல் என்னுடையது. நிழலில் உட்காருவது என் உரிமை. எழுந்து என்னை அங்கே உட்காரவிடு. அதற்கு எஜமானர், நீ நிழலை அல்ல கழுதையை வேலைக்கு அமர்த்தியுள்ளாய். அவரது எஜமானராக நிழலை பயன்படுத்துவது எனது உரிமை. கழுதையின் நிழலைப் பற்றி இருவருக்கும்